ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்பிளிக்கல் ஹெர்னியா சொல்லுவோம். தமிழில் சொன்னீங்கன்னா தொப்புள் கொடியை சுற்றி இருக்கிற குடல் இறக்கம். இப்படி நம்ம கண்டுபிடிச்சி உடனடியாக டாக்டர் கிட்ட போகிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அம்பிளிக்கல் ஹெர்னியா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த தொப்புள் கொடி இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால வர டிஃபெக்ட், அதாவது ஹோல் மாதிரி சின்ன ஒரு காயின் அளவுக்கு ஹோல் இருக்கக்குள்ள அந்த ஹோல் வழியாக குடல், அதாவது வயிற்றில் இருக்க குடல் இறக்கங்கள் வர்றது தான் அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். ஸோ எதனால சார் அந்த குடல் இறக்கம் வருது? எல்லா குழந்தைக்கும் வரது இல்லையே, ஏன் எங்கள் குழந்தைக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 10,000 குழந்தைக்கு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த குடல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய டைம் வந்து குடல் இறக்கம் ஐசோலேட்டடாக, சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் எடை கம்மியாக குறைப்பிரசவத்தில் போகிற குழந்தைங்களுக்கு இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய குழந்தைங்கள தைராய்டு ப்ராப்ளம், அதாவது ஜென்ரலைஸ்டாக பிறக்கிறப்பலேருந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த அப்டாமல் வயிறு கம்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்குள்ள அந்த அம்பிளிக்கல் சொல்கிறோன்னா அந்த தொப்புள் கொடி சுற்றி இருக்கிற கேப் வழியாக குடல் இருக்க வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எனிவேஸ் ஏதோ ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி அம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்குன்னா கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் பண்ணி தைராய்டு நார்மலாக இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது மரபணு சம்மந்தப்பட்ட நோய்கள், லைக் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம், ப்ரூன்பெல்லி சிண்ட்ரோம், இந்த மாதிரி மரபணு ரிலேட்டடான சில டிசீசஸ்லையும் அம்பிளிக்கல் ஹெர்னியா குழந்தைங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ரொம்ப காமன் என்னென்னா எடை கம்மியாக போகிற குழந்தைங்க, அதாவது ப்ரீமெச்சூராக பிறக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப அதிகமான ரிஸ்க்காக இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தைராய்டு குழந்தைங்க, தைராய்டு டிசார்டர் உள்ள குழந்தைங்களுக்கும் இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா ரொம்ப காமனாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்க சார், இது வந்து என்ன பிரச்சனை தான் அங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, தொப்புள் கொடி விழுந்ததுக்கப்புறம் அந்த கேப் வந்து சீல் ஆகணும். அந்த இடத்துல ஏதாவது தசைகள், அதாவது வயிறு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க மசில் வீக்காக இருக்கக்குள்ள அது ஒரு டிஃபெக்டாக ப்ரெசென்ட் ஆகுது. அந்த ஹோல் வழியாக உங்களுடைய வயிறில் இருக்கிற ஆர்கன் உறுப்புகள் வந்து வெளியில் வரதுனால அது அம்பிளிக்கல் ஹெர்னியாவும் வருது. சார் இது வந்து ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமா, இது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நாங்கள் எப்போ வந்து டாக்டர் போய் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நோட்டிஃபைபர், அதாவது உங்கள் குழந்தைக்கு இந்த குடல், அதாவது தொப்புளை சுற்றி இருக்கிற குடல் இறக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷனை ஃபஸ்ட் அணுகணும். அவங்க தைராய்டு டெஸ்ட் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து குறிப்பிட்ட சில டெஸ்ட் எடுப்பாங்க, அதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அதை எடுத்து அந்த டிஃபெக்ட், அதாவது அந்த ஹோல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்து அது வந்து குறிப்பிட்ட 2 சென்டிமீட்டர் கீழே இருந்ததுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல. உங்கள் குழந்தை வளரக்குள்ள அந்த சைஸாக இருக்க ஹோலும் மூடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அந்த டிஃபெக்ட் 2 சென்டிமீட்டர் கீழே இருக்குன்னா ஒரு 3லேருந்து 4 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மெஜாரிட்டி டைம் இந்த 2 சென்டிமீட்டர் கீழே இருக்க ஓட்டை வந்து தானாகவே உங்கள் குழந்தை நடக்கக்குள்ள, உட்காரக்குள்ள, வயிறு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணக்குள்ள, அந்த அப்டாமில் அந்த மசில் கம்பார்ட்மெண்ட் ரொம்ப டைட் ஆகக்குள்ள அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா மூடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப கம்மியான ப்ரொபோர்ஷனில் அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா, அதாவது தொப்புள் கொடி இறக்கம் வந்து ரொம்ப அதிகமான சைஸில் 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறக்குள்ள அது மூடுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி குறிப்பிட்ட கண்டிஷன்ஸில் மட்டும் உங்கள் பீடியாட்ரிக் சர்ஜன் அணுகி அவங்க சர்ஜரி பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் பீடியாட்ரிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் 2 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கக்குள்ள நீங்கள் ஒரு 3லேருந்து 4 வயசு கீழே நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது மூடுறதுக்கான டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க சார், இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ இது வந்து நாங்கள் வந்து வேறு ஏதாவது பண்ணால் இது வந்து மூடுமா, தானாகவே மூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. அதாவது வந்து இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா, அந்த குடல் இறக்கம், தொப்புளை சுற்றி இருக்கிற குடல் இறக்கம் வந்து நிறைய டைம் வந்து இந்த தொப்புள் கொடி விழக்குள்ளே காற்று போயிடுச்சுனால வருதுன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு நோஷன் இருக்குது, கண்ணோட்டம் இருக்குது. அது கண்டிப்பாக முற்றிலும் தவறு. காற்று போகிறதுனால வர்றது அம்பிளிக்கல் ஹெர்னியா இல்லை, அங்கே இருக்கிற தசைகள் கம்பார்ட்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அது மூலயமா குடல் இறக்கம் வருது. எக்ஸாம்பிள் பெரியவங்களுக்கு வந்து இன்வெனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, அது இரணியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து தொப்புள் கொடின்ற ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி, அது வந்து அது வழியாக இந்த இறக்கம் வரக்குள்ள அது வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த காயின் அந்த மாதிரிலாம் வச்சு ட்ரை பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் குழந்தைக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்குதுன்னு நீங்கள் டவுட் பண்ணக்குள்ள உங்கள் பீடியாட்ரிஷன் அணுகணும். அவங்க அந்த டெஸ்ட் மூலியமாக உங்கள் குழந்தைக்கு வந்து சர்ஜரி தேவையா இல்லையான்றதை டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்தர் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா பற்றின சந்தேகம் இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.